எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திர குருசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. இன்று அவருடைய பிறந்த நாளும் கூட. இந்த ஒரு மாத கால அரசியல் செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? உங்கள்கிட்ட கேட்கிறேன், தாவேகா அரசா 4 கட்சி கூட்டணி அரசு? கூட்டணியோடு இணைந்த அரசு. 4 கட்சி கூட்டணி அரசு. தாவேகா, காங்கிரஸ், விசிகா, முஸ்லிம் லீக் 4 கட்சி கூட்டணி அரசு. ஓகே. இந்த அரசு எப்படி அமைஞ்சிருக்கணும்னா விஜய் முதல்வர், எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர்னு அமைஞ்சிருக்கணும். அதுதான் நியாயமான ஒரு பார்வை. ஆனா இது முறைகேடாக அமைந்த ஒரு அரசு. காரணம், நிறைய காங்கிரஸ்காரங்க போட்டியிட்டு ஸ்டாலின் முதல்வர்னு 5 பேர் ஜெயித்தாங்க. 8 விசிகா காரங்க போட்டியிட்டு ஸ்டாலின் முதல்வர்னு 2 பேர் ஜெயித்தாங்க. முஸ்லிம் லீக் 2 பேர் ஸ்டாலின் முதல்வர்னு போட்டிட்டு கழிஞ்ச முறை 3 தோத்து போனாங்க. இதோட 2 ஜெயிச்சிட்டாங்க மும்மணி போட்டியில. அடுத்து சண்முகம் ரொம்ப பெரிய டாக்கு பேசுறாரு, நீதி நியாயம் பேசுறாரு. அப்பப்பா தாங்க முடியல. ஸ்டாலின் முதல்வர்னு 5 பேர் போட்டிட்டு 2 பேர் ஜெயித்து பல்ட்டி அடிச்சிருக்காங்க. சிபிஐ வீரபாண்டியன் ஸ்டாலின் முதல்வர்னு 5 பேர் போட்டிட்டு 2 பேர் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அப்போ 13 பல்ட்டி சாமிகளால் ஆன கவர்மெண்ட். ஆனா இது விஜயும் எடப்பாடியும் 47 எம்எல்ஏ கொண்ட எடப்பாடியும் 107 108 கொண்ட விஜயும் சேர்ந்து ஒரு விஜய் முதல்வர், அவர் துணை முதல்வர் வச்சா அது தப்பு இல்லை. அவரை முதல்வர்னு சொன்ன சூழ்நிலையில அவர் முதல்வர் ஆக முடியாம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அகலத்துக்கு அவர் எடுத்த 47 காரணம்ங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் அதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அகல காரணமான 108 கொண்ட விஜய் கூட சேர்ந்து அரசு அமைச்சா அது நியாயம், தர்மம். இது ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லை, லஜ்ஜை இல்லை, வெக்கம் இல்லை, ரொம்ப சில்லறத்தனமா இதுவே பெரிய சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இது எவ்வளவு பெரிய ஒரு முறைகேடான ஒரு அரசாங்கம், ஒரு நியாயமற்ற ஒரு அரசாங்கம். நான் தாவேகாவை சொல்லலை, தாவேகா, காங்கிரஸ், விசிகா, முஸ்லிம் லீக் இந்த 4 கட்சி கூட்டணி அரசை சொல்றேன். இதே தாவேகா அதிமுக கூட எடப்பாடி முதல்வர் சொன்ன 47 சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தா அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் நியாயமான பார்வையா இருக்கும், முறையான பார்வையா இருக்கும். இது ஆரம்பத்திலே ஒரு முறைகேடான அரசாங்கம். இந்த முறைகேடான அரசாங்கத்தை அமைச்சது ராகுல் காந்தி. முஸ்லிம் லீக் அகில இந்திய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் அகில இந்திய தலைவர்கள் எல்லாருமே இது பண்ணி தான் இந்த அரசாங்கத்தை அமைச்சார். இப்ப நீங்க திருமாவளவனை முதல்வர்னு சொல்லி அதிமுக சப்போர்ட் பண்ணா தப்பு இல்லை. திருமாவளவன் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வந்தவர். அவரை ஸ்டாலினே முதல்வர்னு சொல்லும் போது கூடுதலா இவர் எடப்பாடின்னு சொன்னா அது தவறு இல்லை. சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் ரீசன் புரியும். நீ இதுக்கு எல்லாமே இந்த முறைகேடுகள், நம்பகத்தன்மையற்ற செயல், அதிகார வெறி, அதிகாரத்திலிருந்து எப்படியாவது அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு ஆவல், இதுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம் கவர்னர் ஆட்சி வந்துடணும், பாஜக வந்துடும். இப்படித்தான் சொல்லி சொல்லி யூபியில பாஜக நம்பர் 1 ஃபோர்ஸ் ஆகி இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் சிஎம்மா இருக்காரு. அதே மாதிரி பீகார்ல சாம்ராட் சௌத்ரி பாஜக முதல்வர் இருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி பட்னாவிஸ் முதல்வராக இருக்கிறார். இது எல்லாம் ஒரு முறைகேடுகளுக்கும் அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்கும் பதவி வெறிக்கும் பாஜகவை காரணம் காட்டி ஒரு முக்காடு போட்டுக்கிறது. தங்களுடைய தவறுகளுக்கு சண்முகம் போன்றவங்களோட அரசியல் அதிகார வெறிக்கு பாஜகவை ஊர்காயா பயன்படுத்தி முறைகேடுகள்ல ஈடுபடுறது தான் வாடிக்கையா வழக்கமா இருக்குது. ஸோ நான் அதனால்தான் சொன்னேன், விஜய் அவர்கள் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னா ராமகிருஷ்ண ரெட்டி, என் டி ராமராவ் மாதிரி இந்த ஆட்சியை கலைச்சிட்டு டிசொல்யூஷன் ஆஃப் த அசம்பிளி கேட்டு இவர் என்ன கிடைக்கும்னு தெரியாமலே 35 விழுக்காடு கிடைச்சது. 3வது வருவாருங்கும் போது முத வந்துட்டாரு. அப்போ அவர் தனி மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஈடுபடணுமே தவிர இந்த முறைகேடான ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரை வச்சு நடக்கக்கூடிய ஆட்சி பாஜக எதிர்ப்புங்கிறதுல நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதம், சுயநல அரசியல், பச்சோந்தித்தனமான அரசியல். அதுல கூட்டு அந்த அதிகார வெறிக்கு கூட்டு வீரபாண்டியன், சண்முகம், திருமாவளவன், ஹாஜா மொய்தீன் எல்லாருமே ராகுல் காந்தி தான் மெயினான ஆளு. இது ஒரு அதிகார முறைகேடான
தர்ம நியாயங்களுக்கு புறம்பாக அமைந்த ஒரு அரசு. இது மக்கள் எண்ணத்துக்கு விரோதமாக அமைஞ்ச ஒரு அரசு. திமுக வேண்டாங்கிறது மக்கள் என்னன்னா, எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு அது நியாயமான சரியான முறையான அரசு. இது ஒரு முறையற்ற அரசு. ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரும் பாஜக வந்திருக்கிற ஒரு போலியான பொய்யான ஒரு காரணத்தை காட்டி அமைஞ்ச ஒரு அரசு. ஸோ இந்த 4 கட்சி கூட்டணி அரசு முறையற்ற அரசுங்கிறத நான் மோடி மேல எல்லா படியும் போடக்கூடிய அந்த சுயநலவாத சந்தர்ப்பவாத பதவி வெறியர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். குறிப்பா அந்த 13 எம்எல்ஏக்களையும் அவங்க சார்ந்த கட்சியினருக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த 4 கட்சின்னு நம்ம விமர்சனம் வைத்தாலும் கூட காங்கிரஸ் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சுட்டாங்க. ஆனா இடதுசாரிகள் IUM எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய நிலைப்பாடை சொன்னாங்களே தவிர தாவேக்காவோடு இன்னும் ஐக்கியம் ஆகலை சார். அப்ப எப்படி நம்ம பெரிய அளவில் அவங்க மேல விமர்சனம் வைக்க முடியும் சார்? இந்த அரசாங்கத்துல அவங்க அதிகாரத்தை செலுத்துறாங்களா இல்லையா? அமைச்சரவையில் இருக்காங்க, செலுத்துறாங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் தனியார் கொடுக்க கூடாதுன்னு வீரபாண்டியன் சொல்றாரா இல்லையா? காலையிலையும் சாயங்காலம் பிரஸ் மீட் பண்ணி எங்க தேவையில தான் அந்த அரசாங்கம் இருக்குன்னு மக்கள் மத்தியில அதிகாரி மத்தியில கொண்டு போறாங்களா இல்லையா? அதிகார மட்டத்தில் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கா இல்லையா? இவங்களோட ஆதரவுல இந்த கவர்மெண்ட் இருக்குது ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதா இல்லையா? இந்த மரியாதையெல்லாம் எப்படி பெற்றாங்க? ஸ்டாலின் முதல்வர்னு பெற்ற 13 எம்எல்ஏக்கள்ல தானே பெற்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீ ஸ்டாலின் முதல்வர்னு பெற்றுக்கிட்டு உன்னோட அயோக்கியத்தனத்துக்கும் நம்ம தன்மையற்ற தளத்துக்கும் சுயநலத்துக்கும் பச்சோந்தி தனத்துக்கும் பாஜக உள்ள வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், பாஜக வந்துடும். இப்படி உங்களோட தப்பான முறைகேடான அறநற்ற அரசியலுக்கு பாஜகவை பழி சொல்லி தானே கர்நாடகாவில் பாஜக உயர்ந்து வந்தது, யூபியில உயர்ந்து வந்தது, பீகார்ல உயர்ந்து வந்தது. அதைத்தானே நான் பதிவு பண்றேன். மகாராஷ்டிராவில் உயர்ந்து வந்திருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். ஸோ இது ஒரு முறையற்ற செயல். இந்த முறையற்ற செயலுக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் சென்டிமெண்ட்டும் பாஜக எதிர்ப்பு சென்டிமெண்ட்டையும் ஒரு ஆதரவு தளமா வச்சுக்கிட்டு இதை ஊடகமும் மற்றவரும் இதை ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொன்னாப்பானா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறதை நான் எதிர்க்கிறேனே தவிர, தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்ததும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிக வாக்கு பெற்றது மக்கள் மேண்டேட் எம்ஜிஆரோட ஒரு 4.6 விழுக்காடு அதிக ஓட்டு தாவேகா தலைமை விஜய்க்கு கிடைச்சிங்கிறத நான் மறுக்க வரல. அது ஒரு சாதனையாக தான் நான் சொல்றேன். பட் இந்த அரசு அமைஞ்ச விதம் தவறு. நீங்க திமுக வேண்டான்னு வந்த எடப்பாடி கூட சேர்ந்து அரசு அமைச்சிருக்கணுமே தவிர திமுக வேணும்னு வந்த 13 கூட சேர்ந்து அரசு அமைக்க கூடாது. இது தவறு. நீ பெரிய நீதி நியாயம் ஒழுக்கம் புண்ணாக்கு தெருப்புழுதி மண்ணாங்கட்டின்னு சண்முகத்துக்கும் வீரபாண்டியத்துக்கும் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? என்ன அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? சும்மா பெரிய ரூட் டாப்ல நின்று அரசியல் யோக்கியத்தனம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் தெளிவா தான் சொல்றேன். எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா அது தவறு இல்லை, சேர்ந்திருந்தால். சார், தினமலர்ல ஒரு செய்தி என்னவென்றால், இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற அழுத்தத்தால் தாவேகா மெல்ல மெல்ல பாமகவோடு கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டு நகர்றதா அந்த செய்தி வந்தது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? பாமகவுக்கு 4ஐயும் காட்டி விசிகாவுக்கு 2 மிரட்டுற மாதிரி பண்ணலாம். அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி அவங்களும் சில சந்திப்புகளை செய்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா பாலிசி டிசிஷன் தாவேகா அரசு எடுத்ததை நான் பாராட்டுறேன். இந்த அரசு எடுக்கும்னு சொன்னதை பாராட்டுறேன். பட் காலம் தாழ்த்துறதை நான் கண்டிக்கிறேன். காலம் தாழ்த்த கூடாது. நீங்க பிற்படுத்தப்பட்ட நிதிஷ்குமார் பீகார்ல எடுக்கலையா? மத்திய அரசை கேட்டுக்கிட்டா எடுத்தாரு. நீங்க சொல்லக்கூடிய ஜாதிவாரி சமூக நீதி கணக்கெடுப்பு மீண்டும் ஆன் பாலிசி நீங்க அதை ஏற்றுக்கிட்டதுக்கு நான் என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பட் ஏன் காலதாமதம் செய்றீங்க? ஏன் இவரு சித்தாராமையா மத்திய அரசு கேட்டுட்டா எடுத்தாரு? அப்போ நீங்க மட்டும் ஏன் மத்திய அரசை எதிர்பார்த்து இப்சன் பட்ஸ் வச்சுக்கிட்டு அது முடிஞ்ச பிறகு அது முடியுதான்னு பார்த்துக்கிட்டு அது என்னைக்கு முடியுது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க எடுக்கிறேன்னு சொல்றது நியாயமா? எடுக்கிறேன்னு சொல்றது நியாயம். ஆனா உடனே 6 மாசத்துக்குள்ள இந்த ஜாதிவாரி சமூக நீதி கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுக்கணும். கவர்னர் உரையில அவங்க சொன்னாலும் கூட அதை ரிவர்ஸ் பண்ணி மத்திய அரசு எப்போ எடுக்குது எடுக்கலைங்கிற பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எங்களுக்கு கொடுத்த உறுதிமொழிப்படி உடனே எடுத்து மக்களுக்கு நியாயத்தை வழங்கும்னு அவங்க சொல்லணும். ஏன்னா இதை 47 ஆண்டுகளா நாம சொல்லிட்டு இருக்கக்கூடியவன் நான் ராமதாஸ், மறைந்த நகைமகன் முகலத்தோர் சங்கம் தேவர் பேரவை அவரு, வன்னியர் சங்கம் ராமதாஸ், நாடார்களின் சார்பா ரவீந்திரன் துரைசாமி, பிகாப் ஹோட்டல்ல கூடி நாங்க போட்ட தீர்மானம் தான் அனைத்து ஜாதியினர் போட்ட தீர்மானம். உரிக்கார நாயக்கர்ல இருந்து வண்ணார் சமத்துல இருந்து பல சமூக மக்கள் நிறைய பேர் வந்தாங்க.
அதுல தீர்மானம் எடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு. இதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க மத்தியில 2%, மாநிலத்துல 20% வேணும்னு போராட்டம் நடத்தும் போதே அவங்களும் கேட்டிருக்காங்க அதை. ஸோ நாங்க கூட்டா கேட்ட இது. அப்ப இன்னும் நீங்க காலம் தள்ளுறதுதான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் நீங்க அதுக்கு மத்திய அரசு காரணம் காட்டி காலம் தள்ளுறது திமுக அண்ணா திமுகவுல இருந்து ஒரு ஸ்டெப் நீங்க மாறி வந்துட்டீங்க. அவங்க ஆன் பாலிசி அதை ஏத்துக்கல, நீங்க பாலிசி ஏத்துக்கிறேன்னு அறிவிச்சிருக்கீங்க. பட் அறிவிச்சதை ஏன் டிலே பண்றீங்க, ஏன் ப்ரொக்ரஸ்டினேட் பண்றீங்க? உடனே பண்ணலாம்ல. நிதிஷ்குமார் பண்ணியிருக்கிறாரு, இவரு சித்தாராமையா பண்ணியிருக்கிறாரு. ஜோசப் விஜய்க்கு பண்றதை யார் தடுக்கிறா? எது தடுக்குது? எது தள்ளி போடுது? தள்ளி போடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது தொடர்பா ஜாதி சங்கங்களையும் தேவைப்பட்ட திரட்டி செயல்படுறதுக்கும் நாம தயாரா இருக்கோம். அண்மையில CV சண்முகம் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, அதிமுக வென்ற அதிகமான தொகுதிகள் கிட்டத்தட்ட 31 தொகுதிகள் வென்றதுக்கு வன்னியர்களுடைய வாக்குக்கு தான் காரணம்னு அவர் சொன்னது. அதுதான் தாவேகா பாமக மீதான அந்த பார்வை வைக்கிறதுக்கு ஒரு காரணமா அப்படி புரிஞ்சுக்கணுமா? வன்னியர் என்று சொல்வதோட பாமகன்னு தான் அவர் சொன்னாரு, அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னாரு. அது உண்மைதான், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதனாலதான் அன்னைக்கு சங்ககிரி வன்னியர் சமூக MLA எடப்பாடி படத்தை தூக்கி போட்டுக்கிட்டு CV சண்முகத்தை வச்சு அந்த அலுவலகத்தை திறந்திருக்காரு. இன்னும் எத்தனை வன்னியர் MLAக்கள் CV சண்முகம் பின்னாடி போக போறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா 25 பேர் ஏற்கனவே CV சண்முகம், இவரு கோயம்புத்தூர்ல வேலுமணி இவங்களோட கட்டளையின்படி எடப்பாடி எதிர்த்து தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அதுல 21 பேர் மீண்டும் எடப்பாடி தலைமையை ஏற்றாங்க. அதுல இப்போ 2 பேர் போர்ப்படி தூக்கிட்டாங்க. அதுல CV சண்முகம் சார்பா சங்கராபுரம் MLAயும் எடப்பாடிக்கு எதிராக தன்னோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாப்புல. இன்னும் எத்தனை MLAக்களை இவரு CV சண்முகம் காய் நகர்த்தி எதிர்ப்பை காட்ட போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா 21 பேருமே எடப்பாடியை மீறி வாக்களிச்சவங்க தான். அதுல இவர் விஜயபாஸ்கர் அவர் ரிசைனே பண்ணிட்டாரு. மீதி உள்ளவங்கள என்ன முடிவு எடுக்கிறாங்க, எடப்பாடிக்கு எதிராக எப்படி காய் நகர்த்துறாங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பா எடப்பாடி வெற்றிக்கு 10.5 அதால தான் அவர் தாக்கு பிடிக்கிறார். வன்னியர் சமூகத்துக்கு 10.5 கொடுத்ததுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு அரசியல்ல உயிரோட்டமா இருக்கிறாரு. அவர் MGR, ஜெயலலிதா, ரெட்டையில அது இதுன்னு சத்யாலயா ராமகிருஷ்ணன் என் நண்பர், MGR சென்டிமெண்ட் உள்ளவர். அவரு சத்யாலயா ராமகிருஷ்ணனோட அதிமுக உணர்வை நான் மதிக்கிறேன், பெரிய அளவில் மதிக்கிறேன். அதுல எந்த மாறுபட்ட கருத்தோ சுயநலமா கிடையாது. அவரு உறுதியான MGR தொண்டர். ஆனா என்னோட பார்வை இந்த 31 இடங்கள் வர்றதுக்கு காரணம் பாமக கூட்டணிங்கிற CV சண்முகத்தோட கருத்து தான் நியாயமானது. அது CV சண்முகம் அப்பா அவங்களும் MGR தொண்டர்கள்ங்கிறதையும் சத்யாலயா ராமகிருஷ்ணன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். பட் என்னோட கருத்தா உண்மை நிலைமை என்னன்னு நான் சொல்றது வன்னியர் சமூகத்துக்கு 10.5 தனி ஒதுக்கீடு கொடுத்ததுதான் காரணம். அது 10.5ங்கிறது வன்னியர்களுக்கு குறைவுன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது. ஆனா அந்த இடத்துக்குள்ள என்னன்னா வன்னியர்களால மட்டும்தான் தனி ஒதுக்கீடு பெற முடியுங்கிற ஒரு ப்ரைடு இருக்கு பாருங்க, அந்த பெருமை இருக்குது பாருங்க. அந்த பெருமைக்கு தான் அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கருத்தை கொடுக்குறாங்க. அதுல அதை செயல்படுத்தினதுல கேட்டாரு டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 2 வரும். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் தான் உருவமா நிற்கிறாரு, அரசியல் சக்தியா நிற்கிறாருங்கிறத மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. கேட்டது பாமக, அதை எக்ஸிக்யூட் பண்ணது CV சண்முகம், கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இதுதான் வரலாறு. சோ இந்த வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகத்தை கொடுக்குது. அதை இப்போ உடைக்கிறது அதை எக்ஸிக்யூட் பண்ணி சட்ட அமைச்சரா இருந்தது CV சண்முகம். அதுல CV சண்முகம் தனக்கும் பங்கு இருக்குன்னு ஒரு கிளைம் வைக்கிறாங்க. எதுக்கு குற்றச்சாட்டணும், அது அந்த சைடு பிளஸ் தானே, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தானே தீரணும். ஸோ வன்னியர் சைடு CV சண்முகத்துக்கு ஒரு பிளஸ் இருக்குது. ஸோ அந்த பிளஸை எடப்பாடிக்கு மைனஸ் ஆக்கக்கூடிய வேலையை CV சண்முகம் கிளீனா ஸ்கெட்ச் போட்டு செய்யறாரு. எந்த அளவுக்கு மைனஸ் ஆகிறதுங்கிற நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் கூட அது மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மதுராந்தகம் இடைத்தேர்தல் தொடர்பா முதல்ல ரிசைன் பண்ணதை எதிர்த்து பேசினாரு அன்புமணி, நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் ஒரு பொது வேட்பாளர் எல்லா இதுன்னு சொன்னாரு. இப்ப திருமாவளவனோட அந்த டாமினேஷனுக்கு பயந்து 4 எண்ணிக்கை கொண்ட பாமக நம்ம பக்கம் இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தாவேகாவுக்கு வந்திருக்குது. அதை பாமக அரசியல் ரீதியா சாதுரியமா பயன்படுத்திக்கிறாங்க. பட் தங்கள் இஷ்யூல அவங்க தெளிவா நிற்கணுங்கிறதான் என்னோட பார்வை. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல கூட அவங்க பாராட்டுறாங்க, முட்டாய் கொடுக்குறாங்க.
பட் கால வரையறை கொடுத்துருக்கணும். இப்போ நான் 6 மாசத்துக்குள்ள அதை எடுங்கன்னு நான் சொல்றேன். அவங்க குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ளேயாவது எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது அந்த இடத்துக்குள்ள பாலிசி டிசிஷன் எடுத்ததே போதுங்கிற ஒரு முடிவுக்கு அன்புமணி வந்த மாதிரி கருதுறாரு. அது செயல்படுத்தணும். பாலிசி டிசிஷனை செயல்படுத்துறதுக்கு கால வரையறை கூடாது. கால வரையறைன்னா கணக்கிட முடியாத கால வரையறை கூடாது. அது இன்னொரு தரப்பை சொல்லி அதை நாம இது பண்ணக்கூடாது. 6 மாசத்துல எடுத்து முடிப்போம், அல்ல 1 வருஷத்துல எடுத்து முடிப்போம், இல்ல 1.5 வருஷம் கூட எடுத்துக்கிடுங்க. அவங்க எடுத்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்க வருவோங்கிறது அது மக்கள் மத்தியில இவங்க சின்சியாரிட்டியா பண்றாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். திருமாவளவன் இன்னும் திமுக கூட்டணியை பத்தி எந்த ஒரு விளக்கமும் சொல்லாதது ஒரு பார்கெயினுக்காக பயன்படுத்தலான்னு வெளிப்படையா சொல்லாம இருக்கிறாங்க. பார்கெயினிங் என்ன பொறுத்தவரை காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கும். 10 சீட்டு திமுகவில் வாங்கினவங்க 15 சீட்டு கூட தாவேக்காட்ட நாளைக்கு வாங்கிடலாம். நாள் இருக்கு, டைம் இருக்குது, கொடுத்துடலாம். ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் ஒரு சீட்டுன்னு ஜெயலலிதா சொன்னது மாதிரி ஒரு ஆப்பை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாள் இருக்குது, என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அப்படியே நகர வாய்ப்பு இருக்கா? ஜெயலலிதா அப்படிதான் நகர்த்தினாங்க. ஜெயலலிதாவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்து 2009 எதிர்கட்சியா இருக்கும்போது 3 சீட்டு கொடுத்தாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு. 2014 ஆளுங்கட்சியா வந்த போது ஒரு சீட்டுன்னு அடிச்சுட்டாங்க. ஒரு சீட்டுன்னு அடிச்சுட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு நீங்க கேட்டா தெரியும். நீங்க கடந்த காலத்தை ரிமைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படியே பிளாஷ்பேக்கா ஓட்டி பாருங்க. ஜெயலலிதா உங்களை ஒரு சீட்டுன்னு சொல்லலையா? அது இது விஜய் ஏன் சொல்ல மாட்டாரு? ஜெயலலிதா தனி மெஜாரிட்டியில இருந்தாங்க சொன்னாங்க. விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால சொல்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. நான் என்ன பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடியே விஜய் இவங்களோட கிளச்சஸ்ல இருந்து வெளியேறி இண்டிபெண்டன்ஸ் சிஎம் ஆட்டு 117க்கு மேல அவர் பெறக்கூடிய அளவுக்கு என்டிஆர் ராமகிருஷ்ண மாதிரி கலைச்சிக்கிட்டு போறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. இந்த மாதிரி இவங்க கூட இருந்து இவங்க ஆதிக்கத்தையும் இவங்க நெருக்கடியும் இவங்க தலையில கொட்டுறதையும் காலையிலையும் மாலையிலையும் இவங்க ஒரு பிரஸ் மீட் பண்றதையும் ஏன் தாங்கிக்கிட்டு இந்த பதவிக்காக இருக்கணும்? அதுதான் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பண்றாரு. நீங்க பதவிக்காக கவர்னர் மாளிகைக்கு நடையா நடந்தீங்கிறாப்புல. கலைச்சிக்கிட்டு மெஜாரிட்டி வந்துட்டுனா இந்த அவமான அசிங்கம் எல்லாம் தேவையில்லைல்ல. நான் விஜயோட நல்ல எண்ணத்துலதான் இதை சொல்றேன். நான் விஜய்க்கு கூட இருக்கவங்க 4 பேர் நான் சொல்றது பிடிக்காம இருக்கலாம். பட் உண்மையிலே விஜய்க்கு புகழ் இதுல கெடுது. இன்னைக்கு பிறந்த நாள்தான் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கிறாருங்கிறது அவருக்கு பல வகையிலும் அவருக்கு பாதிப்பு ஆபத்துங்கிறதா என்னோட கருத்து. இடதுசாரிகள் ஒரு காலத்துல அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க. ஏன் இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்தா என்னன்னு RS பாரதி சொல்றாரு. மத்தவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கலாம். அவர் சொல்றதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மீண்டும் அதுக்கான நகர்வுகள் இருக்கா? RS பாரதி கேட்கறது நியாயம்தான். விஜய் வெற்றி பெற்றுட்டாரு, நம்பர் 1 ஆயிட்டாரு விஜய். முழு மெஜாரிட்டி வரல. ஸ்டாலின், கலைஞர் இவங்களை மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான் நடத்துறாரு. ஆனா நம்பர் 1 தலைவரா விஜய் இருக்கிறாரு. 35 விழுக்காடு வாக்கு. கூட்டணி ஆட்சி தான் நடத்துறாரு. ஸ்டாலின் மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. கலைஞர் மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. ஜெயலலிதா மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. ஏன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி கூட தனியாட்சி நடத்த முடியல. எடப்பாடி பழனிசாமி கூட தனியாட்சி நடத்த முடியல. ஆனா 4 கட்சி கூட்டணி ஆட்சி நடத்தினாலும் தாவேகா நம்பர் 1 ஹோல்ஸ். எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு வாக்கெடுத்து இடத்துக்கு வந்துட்டார். அவரால் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டுட்டார். ஒரு அப்ராக்சிமேட்லி 25 விழுக்காடு வாக்கு ஸ்டாலினுக்கு இருக்கும். எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டுட்டார். எடப்பாடிக்கு இப்ப 20 கீழே தான், பிலோ 20 தான். 21 வந்தாரு, இப்ப 20 கீழே தான் இருக்கும். நான் சிவி சண்முகத்தெல்லாம் மதிக்கிறேன், இவரு எஸ்சி சுப்பியாவெல்லாம் மதிக்கிறேன். லோக்கல் லீடர்ஸ் அவங்க. சிவி சண்முகம் லோக்கல் ஏரியா வைஸே பெரிய டிஸ்ட்ரிக்ட் வைஸே லீடர். அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜயால ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டுட்டார் 25, எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டுட்டார் 20க்கு கீழே போயிட்டார். அப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்தாதானே விஜயை தோற்கடிக்க முடியும். இதான சரியான அரித்மெட்டிக். நீங்க அது 1 டைம் ஓட்டு தான், ஒரு தடவை தான் வந்த ஓட்டு, அது போட்டவங்களே ஏன் போட்டோன்னு சொல்றாங்க, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? எடுத்த ஓட்டுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அந்த தரவின் அடிப்படையில பார்த்தா விஜயால 2 பேரும் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. தோற்கடிக்கப்பட்டவங்க சேர்றது தானே இயல்பு. இதைத்தான் முத சொன்னது நான் தான். நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். திமுக வெர்சஸ் அண்ணா திமுகன்னு 500 திகாக்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. அது அர்த்தமற்ற பேச்சு. விஜய் 2 வரையும் தோற்கடிச்சுட்டாப்புல. ஸ்டாலின் 2ஆவது இடத்துக்கும் எடப்பாடி 3ஆவது இடத்துக்கும் தள்ளிட்டார். அப்ப 2, 3 சேர்ந்து 1 எதிர்த்து நிற்கிறது இயல்பான ஒரு அரசியல்
பாலப்பாடம் அரிச்சுவடி. திமுக அண்ணா திமுகவும் 77ல இருந்து எதிராக இருந்தாங்கன்னா என்ன இது? நீங்க இன்னொன்னு பாருங்க, திமுக 3வது இடத்துக்கு போன பிறகு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்போ அரசியல் அதானே. அப்பந்தான் இவர் கேட்டாரு, சல்லி குருசாமி தேவரை கொண்ட காமராஜர், பெயன் முனியாண்டி தேவரை கொண்ட காமராஜர், நாமெல்லாம் தெய்வமாக வணங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலப பாய்சனில் கொண்ட காமராஜர், தான் வராவிட்டாலும் அந்த காமராஜர் வரணும்னு சொல்லுகிறாரே, இந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு போட்டு விளாசினார். சோ அது நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. திமுக திமுகவும் ஏன் சேரக்கூடாதுன்றதுக்குள்ள கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அப்போ நீங்க அன்னைக்கு காமராஜ் உயிரோடு இருந்தாருன்னா எம்ஜிஆர் சிஎம்ஏ இல்லை. இப்பவே எம்ஜிஆருக்கு ஓட்டு விஜயோட 4.6 கம்மி. அப்போ நீங்க பாரா மூப்பனார் சேர்ந்தா அதோட 5 விழுக்காடு கம்மி தான் எம்ஜிஆருக்கு. பாராவும் மூப்பனாரும் சேர்ந்துன்னா எம்ஜிஆருக்கு 5 விழுக்காடு கம்மி தான். அப்போ ஒரு அரசியல் கட்டம்னு சொல்லும் போது தோத்து போனவங்க ஜெயித்தவங்களை தோக்கடிக்கிறதுக்கு தோத்து போனவங்க இணைகிறது இயல்புதான். அப்படி தோத்து போனவங்க அதுக்கு முந்தைய நாட்கள்ல பெருசா சண்டை போட்டிருக்கலாம். அதுல சில பிக்கல்கள் பிடுங்கல்கள் இருக்கத்தான் செய்யும், மறுக்க வரல. ஆனா நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு சொன்ன கலைஞர் 25 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அதே காமராஜ் தளபதிகள் பாராவும் மூப்பனாரும் 35 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. இது வரலாறு. 77 டேட்டாவை மனச்சான்றோட எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இப்ப உள்ள டேட்டா படி 21 விழுக்காடு அதிமுக எடுத்திருந்தாங்க. நான் சிவி சண்முகம் இதெல்லாம் சேர்த்துக்கல, இப்போ மொத்தமாட்ட 21 வச்சு பேசுறேன். பாதிப்பு இருக்கும் சிவி சண்முகத்தால, மறக்க முடியாது. அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்கு. சங்ககிரி எம்எல்ஏ அவர் பின்னாடி இருக்கிறாங்க, அதை நான் மதிக்கிறோம். ஸோ எனிவே 21 எடுத்தது. ஸ்டாலின் 31. இந்த கட்சிகளுக்கு ஓட்டெல்லாம் ஏற்கனவே விஜய்க்கு போயிட்டு, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா ஓட்டு இருக்காது. அதான் கடைசியா சிபிஎம் சிபிஐக்கு ஒரு சீட்டுன்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி விஜய் சொல்லுவாருங்கிறது இன்னைக்கு டாக் பேசக்கூடிய வீரபாண்டியனுக்கும் சண்முகத்துக்கும் அந்த டே வரும்போது, அந்த டே வரும்போது தெரியும் வரட்டு. அப்ப இவங்களெல்லாம் ஒரு முக்கியமா ஒரு 5% தள்ளி விட்டாலும் கூட ஸ்டாலின் 25-26% இருக்கிறாப்புல. சிலவங்க சொல்றாங்க ஸ்டாலினுக்கு 28க்கு மேல இருக்கும், இவங்கெல்லாம் யாருமே ஓட்டு போடல ஸ்டாலின் தலைமைக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. எனிவே 25 விழுக்காடு ஸ்டாலினுக்கு வைங்க, 20 விழுக்காடு இவரு எடப்பாடிக்கு நீங்க 25-20 சேர்ந்தா 45 வந்துருத. அது வெற்றிக்கான ஒரு சூத்திரமா அதுல வந்துருது இல்லையா? கூட பாமக 3, நாம் தமிழர் 4. அப்ப உங்களுக்கு தோத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தானே ஜெயித்தவங்களை தோற்கடிக்க முடியும். பட் நாம் தமிழர் தெளிவா இருக்கிறாங்க தனிச்சு போட்டிங்கிறதுல. மக்களை ஏமாத்த தயாரில்ல, தனிச்சு போட்டின்னு சீமான் சொல்றாரு. நேற்று அவரை சந்திச்சுட்டு வந்தேன், தனிச்சு போட்டிங்களா ரொம்ப உறுதியா இருக்கிறார். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தனிச்சு போட்டிட்டு மேல வர முடியும்னு நம்புறாரு. இது ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுப்பேன், பறையர் இடஒதுக்கீடை முன்னெடுப்பேன், அன்னைக்கு நான் பேசுனது செயல்பட்டதெல்லாம் மீண்டும் எடுப்பேன். மக்கள் ஒரு சூழ்நிலையில போட்டுட்டாங்க, மீண்டும் என்கிட்ட வருவாங்க, நான் தனிச்சு போட்டிட்டு அதை வருவான்னு அவரு கருதுறாரு. ஓகே, அவரை தனிச்சு போட்டிட்டுங்கிறது அவர் பாதையிலே அவரை விட்டுருவோம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா 45 விழுக்காடு வருது இல்ல, 45 மேல வருது இல்ல. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் முதல்வர் சொல்லிக்கிட்டு சந்தர்ப்பவாதமா விஜய் கூட போய் கூட்டணி வைக்கும் போது எடப்பாடி முதல்வர் சொல்லி எடுத்த ஓட்டையும் ஸ்டாலின் முதல்வர் சொல்லி எடுத்த ஓட்டையும் ஒன்னா சேர்றதுல என்ன தப்பு இருக்கு? வீரபாண்டியன் இது சண்முகத்துல என்ன குறை கண்டாரு? அர்த்தம் இருக்கு, அர்த்தம் தெரியுதா? சண்முகம் அவர் பண்ண முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், நண்பகத்தன்மை செயல், சந்தர்ப்பவாதம், இதுக்கு அவர் என்ன பேர் சொல்றாரு? தப்பு ஒண்ணும் இல்ல அரசியல். நான் மீண்டும் சொல்றேன், விஜய் எடப்பாடியோட கைகோர்த்து விஜய் சிஎம், எடப்பாடி டெப்டி சீஃப் மினிஸ்டர் போயிருக்கணும். இந்த 13 பேர் செய்ததும் அரசியல் அரங்கத்திலே ஒரு முறையற்ற செயல். இதை பாஜக விரும்புமா சார்? ஏற்கனவே இந்த மதசார்பற்ற வாக்குகள் 2ஆ பிளவுபட்டிருக்கு. தாவேகாவும் திமுகவும் பிளவுபடுறாங்க. அண்ணாமலையும் அதை நோக்கிதான் செயல்பட போறாருன்னு அவருடைய பார்வையை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக அந்த பாஜகவோடு இருக்கக்கூடிய இணக்கம் நிச்சயமா ஒரு நாள் அது எடுபட வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. அப்ப பாஜக அதிமுகவை கைவிட்டுருமா சார்? பாஜகங்கிறது யாரு? பாஜகங்கிறது டெல்லி தலைமை, பிராமண வாக்குகள் இருக்காங்க, அப்பர் காஸ்ட் பாலிடிக்ஸ். யாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி, திமுக ஸ்டாலின், தாவேகானா விஜய், பாஜகனா யாரு? பாஜகனா மோடி தான் சார் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இங்க பாஜக மோடி இப்போ இன்டர்நேஷனல் விஷயங்களை கவனம் செலுத்துறாரா, தமிழ்நாடு அஃபேர்ஸ்ல கவனம் செலுத்துறாரு? தமிழ்நாட்டுல இல்ல, அண்ணாமலை அதோடைய முகமா, அதோடைய வாக்குகளின் முகமா அண்ணாமலை இருக்காரு. ஆனா அவங்களுக்குடைய வாக்கு வங்கியா நிரூபிக்கணும்னா ஏதோ ஒரு அண்ணாமலையை விமர்சிக்க கூடாதுங்கிறாரு இவரு
ப்ரொஃபசர் சீனிவாசன் சரியான ஒரு முடிவு. அதிமுகவை அண்ணாமலையை பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விமர்சிக்கிறாங்க தமிழிசை அம்மையார். எவ்வளவு வன்மமும் பொறாமையும் ஆற்றாமையும் கொண்டு மிக மிக மோசமான ஒரு தன்மையோட ஒரு பொறாமையின் உச்சத்துல நின்று காழ்ப்புணர்ச்சியின் உச்சத்துல நின்று தமிழிசை விமர்சிக்கிறாங்க. ப்ரொஃபசர் சீனிவாசன் அவரு மோடியை விமர்சிக்கல, எடப்பாடியை விமர்சிக்கல, மோடியை விமர்சிக்கல, அமித்ஷா விமர்சிக்கல, தமிழக பாஜக விமர்சிக்கல, அவரை ஏன் நாம விமர்சிக்கணும்னு கேட்கிறாங்க ப்ரொஃபசர் சீனிவாசன். யார் பாஜக? ப்ரொஃபசர் சீனிவாசன் டெல்லி தலைமையோட கருத்தை சொல்றாரா, தமிழிசை அம்மையார் டெல்லி தலைமையின் கருத்தை சொல்றாங்களா? என்னை பொறுத்தவரை ப்ரொஃபசர் சீனிவாசன் தான் டெல்லி தலைமையோட கருத்தை சொல்றதா நான் கருதுறேன். தமிழிசை அம்மையார் தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, வன்மம், குரோதம், ஆற்றாமை இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான முறையில வெளிப்படுத்துறதா நான் பாக்குறேன். அடிப்படையாவே சொல்றேன். ஒரு காலகட்டத்துல சசிகலா அம்மையாருக்கு எதிராக ஸ்டெடியா நின்னாங்க, உறுதியா நின்னாங்க. அந்த தமிழிசையை நான் பாராட்டுறேன். அது என்னைக்குமே நம்ம எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆளு. இன்னைக்கு இவங்க அண்ணாமலை மேல காட்டுறது பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம் உச்சம். அப்ப நீங்க ப்ரொஃபசர் சீனிவாசன் தெளிவா டெல்லியின் கருத்தை பிரதிபலிக்க மாதிரி தெரியுது. சோ பாஜகன்னா என்ன, இது எப்படி, யாரு என்னங்கிறதுக்கு நீங்க தான் சதீஷ் தான் சொல்லணும். 2029 மோடிக்காக வாக்களிக்க கூடியவர்கள்னு சிலர் இருப்பாங்கல்ல சார், அப்போ தெரிஞ்சிடும் சார் பாஜகவுடைய பவர் என்ன நம்ம நாட்டில். கண்டிப்பா தெரியும். அதுக்கு அண்ணாமலையும் அதனாலதான் அண்ணாமலைக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியும் குரோதமும் கொண்டு தமிழிசை அம்மையார் டெல்லி கூடம் தெரியாம சாமி ஆடுற மாதிரி, மோடிக்கு எண்ண ஓட்டம் தெரியாத மாதிரி தமிழிசை அம்மையார் போன்றவங்க பேசுறது தவறுங்கிற கருத்தை நாம சொல்றோம். ப்ரொஃபசர் சீனிவாசன் விஷயத்தை புரிஞ்சிட்டு பேசுறது சரின்னு நாம சொல்றோம். திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை வெளியேற வேண்டியதுன்னா டைரக்டா வெளியேற வேண்டியதானே, ஏன் போய் அனுமதி வாங்கிட்டு வெளியேற வேணும்? அப்ப ஏதேனும் காரணம் இருக்குமா? திருமாவளவன் 2031 அண்ணாமலைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 4 சீட்டு குறைஞ்சதுன்னா, இவர்கிட்ட 2 சீட் இருந்ததுன்னா அதுல மந்திரி சபை வருவாரு. இந்த மாதிரிதான் திருமாவளவன் விஜயை பற்றி பேசுறாரு. இப்ப விஜயோட தாவேக அமைச்சரவையில விசிகா இருக்குது. நாளைக்கு இப்படி பேசினால அவர் வாய் முகூர்த்தம் அண்ணாமலை 31 ஆட்சி அமைச்சு அதுல விசிகாவும் வேற வழி இல்லாம ஆட்சியில இடம் பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சகோதரர் தொல் திருமா. அண்ணாமலை சகோதரன் அமைச்சரவையில நீங்க அமைச்சராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே எது எடுத்தாலும் பிடிஎம் இப்படித்தானையா விஜயும் சொன்னீங்க. அப்ப நீங்க பிடிஎம் ஒருத்தர சொன்னா அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு. ஆனா வாக்குகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது பாஜகவிற்கான வாக்கு இல்லைன்னா திருமாவளவன் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. விஜய்க்கான வாக்குகள் பாஜகக்கான எதிர்ப்பு வாக்குகள் தான் சொல்றாரு. அதேதான் இன்னைக்கு ஒரு ஆர்குமெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா, நீட் விவகாரத்துல மாணவர்களுக்கு பிரச்சனைங்கிறத யார் சொன்னா? அண்ணாமலை சொன்னாரா, விஜய் சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, எடப்பாடி சொன்னாரா, திருமா சொன்னாரா? யார் சொன்னா? அண்ணாமலை தானே. இந்திய அவசரப்பட்டு திணிக்க கூடாதுன்னு முதல்ல சொன்னது யாரு? அண்ணாமலை தானே. அப்போ மக்கள் முடிவெடுக்கட்டு. அண்ணாமலை டெஸ்டிங் கிரவுண்ட் 2031 தான். அப்போ வரட்டு பார்ப்போம். அண்ணாமலை 2029 மோடிக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய வேணாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்காக அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு வருது 31 வருதுன்னு சொன்னா அதுவும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அதை நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். அண்ணாமலை முதல்வர் ஆகட்டும், அவர் ஒரு திறமசாலி தானே. விஜய் வர்சஸ் அண்ணாமலையில நாளைக்கு விஜய்க்கு 5 வருஷம் கொடுத்த மக்கள் அடுத்த 5 வருஷம் அண்ணாமலைக்கு கொடுத்து பார்ப்போம்னு கொடுக்கலாமே. அதுக்கு ஏன் பிஜேபிக்கு பி டீம், ஏ டீம், இசட் டீம் சொல்லிட்டு இருக்கணும்? மக்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதை எடுக்கட்டு. நேரத்தே நீங்க விஜய்க்கு இப்படி சொல்லி தானே விஜயை தடுக்க பாத்தீங்க. நான் என்னைக்காவது விஜய் பி டீம்னு சொன்னா? நான் சொன்னேன்னு கேட்டேன். அன்ப்ரூவ்டுன்னு தான் சொல்லிட்டோம். அன்ப்ரூவ்டு தான் சொன்னேன். அது மே 4ஆம் தேதி ப்ரூவ்டு. சரி, இறுதியாக விஜயுடைய வெற்றி தான் அண்ணாமலையுடைய வருகைக்கு காரணம்னு நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. விஜயை வீழ்த்த என்ன மாதிரியான அரசியலை அண்ணாமலை? விஜயை வீழ்த்துறது அண்ணாமலைக்கு நோக்கம் இல்லை. அப்புறம் நான் விஜய்க்கும் சொல்றேன், அண்ணாமலையோட பெருந்தன்மையை புரியாத நபர்களுக்கும் சொல்றேன், விஜயை வீழ்த்துறது அண்ணாமலைக்கு நோக்கம் இல்லை. ஓகே, தான் சிஎம்மா வர்றது அண்ணாமலைக்கு நோக்கம். பாசிட்டிவா வர்ற விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தவரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தவர் தான் அண்ணாமலை. விஜய் வருகையை வரவேற்றவர் தான் அண்ணாமலை. விஜய் வரும்போது நிறைய சிஎம் கேண்டிடேட் இருந்தா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஆப்ஷன் கிடைக்கும்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இதுவரை அரசியல் அதிகாரம் முழுமையா பெறாத கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பறையர் சமூகமும் அரசியல் அதிகாரம் மிக்கவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா பறையர் சமூகம் அரசியல் அதிகாரம் நீண்ட நெடுநாளைக்கு பிறகு, காமராஜ் காலத்துக்கு பிறகு, அதுவும் அடையாளத்தோட சகோதரர்
வன்னியரசு எல்லாம் பெற்றிருக்கதை நான் பாராட்டுறேன். ம். நீங்க நான் தெளிவா வேறுபடுத்தி பார்க்கணும். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜயை ஆதரிச்சது வந்து முறைகேடு. பட் பறையர் சமூகம் ஐடென்டிட்டியோட வன்னியரசு ஒரு சூழ்நிலையில அதிகாரத்தை பெற்றிருக்கிறது பெரிய சாதனை. ஓகே. நான் ரெண்டுமே முரண்பாடா சொல்லல, ரெண்டுலயுமே என் நிலைப்பாடு இதுதான். அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும்போது எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து அரசியல் அதிகாரம் வரும். இன்னைக்கு கூட மன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்றதுல பரதவர் சமுதாயம் வந்து அதிகாரத்தை பெற்றுட்டாங்க. தூத்துக்குடி எம்எல்ஏ பரதவர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். இன்னும் ஒரு சில பரதவர் சமுதாயத்தவர்கள் முக்கிய இடத்தை பெறாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மற்ற சமூகத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அவங்க அண்ணாமலை பின்னாடி நாளைக்கு போகலாமே. அண்ணாமலையை அவங்க கை தூக்கி விட்டு அண்ணாமலை நம்மளை கை தூக்கி விடுவாருன்னு வரலாமே. அப்ப நிறைய சிஎம் கேண்டிடேட் வர்றது நல்லது தானே. அந்த இடத்துல அண்ணாமலை வர்றது நேர்மறையா ஆட்சியை பிடிக்க தான் பாக்குறாரு. விஜய் களத்துக்குள்ள இருக்கனால விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அது வந்து இன்னைக்கு அகில இந்திய ஊடகங்கள், வெப் டிவி, இன்ஸ்டாகிராம்ல ஓடுது. அது வேற விஷயம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.